உறவுகளுக்கு வணக்கம். நான் பிரபு செல்வராஜ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிரச்சனை தான். இருந்தாலும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் தலைநகர், அதுவும் முக்கியமாக அண்ணா நகர் போல் அதிகமாக பொருட்களை வாங்கும் சக்தி அதிகமாக இருக்கிற மக்கள், அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா கடைகளோ வணிக நிறுவனங்கள்லையோ தமிழில் பெயரே இல்லை. கிட்டத்தட்ட 50% மேலே கடைகளில் தமிழில் சுத்தமாக பெயர் இல்லை, ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது. மீதி இருக்க 50%த்தில் தமிழை தேடணும். அதாவது ஆங்கிலம் முழுவதும் இருக்கும். 10லேருந்து 30 அடி பெயர் பலகை வச்சிருக்காங்கன்னா அந்த 30 அடியும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அந்த ஓரமாக அந்த ஒரு அடி கூட இருக்காது, சும்மா அந்த ஒரு இன்ச்சில் போட்டிருப்பான் தமிழில். அதை தமிழை தேடணும் நம்ம. அந்த மாதிரி நிலைமையில் தான் இன்றைக்கி அண்ணா நகரில் நிறுவனங்களின் பெயர் பலகை இருக்குது. முக்கியமாக அடிப்படையான விஷயம் உணவு, உடை, இருப்பிடம், அத்தியாவசியமான பொருள். இந்த 3 நிறுவனங்கள். முதல்ல நீங்கள் உணவு நிறுவனம் எடுத்துங்க. உணவு நிறுவனங்களில் சுத்தமாக கிட்டத்தட்ட 75% பேர் தமிழில் பேர் வைக்கிறது இல்லை. என்னென்னமோ பேர் வச்சுக்கிறாங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற அந்த உணவு நிறுவனங்கள் எல்லாமே இந்த அண்ணா நகரில் இருக்குது. அதனால் தமிழில் பேர் வைக்கிறது அவங்க விரும்புறதில்லை. இப்போ அப்படி வைக்காத அந்த உணவு நிறுவனங்கள் மேலே தமிழ்நாடு உணவு நிறுவனங்கள் சட்டம் 1958-59 சட்டப்படி அபராதமோ நடவடிக்கையோ எடுக்கலாங்கிறது சட்டம். சரியா? அதே போல் கடைகளும் அதே மாதிரி தான். கடைகள் மற்ற நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு கடைகள் நிறுவனங்கள் சட்டம் 1947-48 படி நடவடிக்கை எடுக்கலாம், அபராதம் விதிக்கலாம். இப்போ சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கலந்தாய்வு ஒன்று போட்டாங்க ரிப்பன் பில்டிங்கில். அதில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஏப்ரல் மாதம் போட்ட கலந்தாய்வு மே 15க்குள்ள எல்லா நிறுவனங்களையும் தமிழில் பெயர் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை அழுத்தத்தை கொடுக்கணும். எல்லாமே நீங்கள் சுற்றறிக்கை கொடுங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. சுற்றறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, மும்பையில் இருக்கிற நல்லா பாட்டுங்க, தமிழ்நாட்டில் பேர் தமிழில் வைக்கணும் அப்படிங்கிற அந்த சுற்றறிக்கைக்கு மும்பையில் இருக்கிற ரீட்டைலர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு நீதிமன்றம் மூலிமா நமக்கு அழுத்தம் கொடுக்குது. இந்த மாதிரி நாங்கள் பண்ண முடியாது, ஏன்னா நாங்கள் இப்போ அதிக பொருட்செலவில் பெயர் பலகை வச்சுருக்கோம். 2 லட்சம் முதல்ல 10 லட்சம் வரை பெயர் பலகைக்கு நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். திருப்பி நாங்கள் செலவு பண்ண முடியாது, இரட்டிப்பாக எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறத நீதிமன்றம் செவிசாய்த்து சென்னை மாநகராட்சிக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. என்னென்னா, அவங்களுக்கு சில அவகாசம் கொடுங்க, இப்போதைக்கு நீங்கள் கடுமையான தண்டனையோ அபராதமோ விதிச்சிடாதீங்க, நடவடிக்கை எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது அந்த கடுமையான அபராதம் எவ்வளோ தெரியுமா? 500 ரூபா முதல் 2000 ரூபா வரை. அதாவது 2 கோடி ரூபாய்க்கு நீங்கள் இப்போ ஒரு கடன் நடத்திட்டு 2000 ரூபா அபராதங்கிறது கடுமையான அபராதம், கடுமையான நடவடிக்கை அப்படின்னு நீதிமன்றம் சொல்றது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பார்த்துங்க. சரியா? அதே போல் தமிழ்நாட்டில் தமிழில் இருக்கிறதுக்கு எங்கிருந்து வடநாட்டிலேருந்து வராம்பாங்க தமிழில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. தமிழை அழிக்கிறதுக்கு இந்தியா ஃபுல்லாக வேலை செய்கிறான், உலகம் ஃபுல்லாகவும் வேலை செய்கிறான். அத்தியாவசியத்தில் இருப்பிடத்துக்கு வந்துடுறேன். 10 கட்டுமான நிறுவனங்கள் இருக்குது அண்ணா நகரில். பெரிய கட்டுமான நிறுவனம் 10 இருக்குது. அதில் மிக முக்கியமாக 3 நிறுவனங்கள் நான் சொல்கிறேன். இந்தியா பில்டர், ஃபேம் ஃபவுண்டேஷன், புஷ்கர் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 3 நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இவங்க தான் அதிகமாக கட்டடங்களை அண்ணா நகரில் கட்டுறாங்க. சரியா? இந்த மாதிரி கட்டடம் கட்டுற இடத்துல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கட்டுது. இப்போ தமிழ்நாடு வீட்டு வசதி கட்டுற அந்த குடியிருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அபார்ட்மெண்ட், அடுக்குமாடி குடியிருப்பு, அதில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கு. சரியா? இந்த மாதிரி இந்த 10 நிறுவனங்கள் கட்டுற இந்த கட்டுமானத்தில் எந்த இடத்துலையுமே ஒரு எழுத்து கூட தமிழில் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க. அதாவது நீங்கள் இந்தியா பில்டரோ, புஷ்கர் ப்ராப்பர்ட்டிஸோ, இல்லை இந்த ஃபேம் ஃபவுண்டேஷனோ கட்டுற கட்டடங்களை பாருங்களேன். அவங்களோட ஒரு கட்டடத்துக்கு ஒரு பேர் வைப்பாங்க, அது ஆங்கிலத்தில் இருக்கும், அது மேலே இருக்கும். அப்புறம் அந்த மதில் சுவரில் வெளியே இந்த கட்டுமானத்தோட இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, இவங்களோட கம்பெனியோட பேர் இருக்கும், இந்தியா பில்டர்னு பேர் இருக்கும். அதுக்கு கீழே சின்னதாக அந்த கட்டடத்தின் பெயர் இருக்கும், அதுக்கு கீழே முகவரி இருக்கும். இதில் ஒரு இடத்துல கூட தமிழில் ஒரு எழுத்து கூட இருக்காது. சரியா? முதல்ல அரசாங்கம், அரசு அதிகாரிகள் தயவுசெய்து இதில் கவனம் செலுத்துங்க. அதான் நீங்கள் அரசாங்கம் கட்டுற கட்டடத்தில் தமிழ் இருக்குல்ல, இவங்க கட்டடத்தில் ஏன் தமிழ் இல்லைங்கன்னு முதல்ல கேளுங்க. சிறு கடைகளில் கேட்க முன்னாடி இதையும் கேளுங்கன்னு சொல்கிறேன். நம்ம அதையும் கேட்கணும், ஆனால் இதையும் கேளுங்க. அதாவது நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி, எல்லாம் கட்டடத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி 90% கட்டடம் முடிச்சதுக்கப்புறம் சிசின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. முழுமையாக முடிச்சாலும் கொடுக்கணும், இருந்தாலும் 90% கொடுப்பாங்கன்னு வைங்களேன். இப்போ கட்டடம் கட்டி முடிச்சுட்டு அந்த கட்டடத்துக்கு தமிழில் பெயர் வச்சா மட்டும்தான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அண்ணா நகர் முழுமையும் இருக்கிற இனிமேல் வர, இதுக்கு முன்னாடி கட்டினது விட்டுருங்க, இனிமேல் வர இதற்கப்புறம் வர அந்த கட்டிடத்துக்கு தமிழில் பெயர் வச்சாதான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இல்லை நீங்கள் எடுக்கல அப்படின்னா அதை எடுக்க வைக்கிறதுக்கு அண்ணா நகர் தொகுதி சார்பாக நாங்களும் தமிழ் மீட்சி பாசறையோட சேர்ந்து, நாம் தமிழர்கள் தமிழ் மீட்சி பாசறைன்னு ஒன்று இருக்குது, அதோட சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் அழுத்தம் கொடுப்போம், புகார் அளிப்போம். சரியா? நீங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். அப்படி நீங்கள் அதை கொடுத்தும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா தமிழக அரசுக்கு மேலேயே நாங்கள் தமிழ் மீட்சி பாசறை சார்பாக வழக்கு தொடரலான்ட்டும் இருக்கோம். இப்போ அண்ணா நகர் பக்கத்தில் அண்ணா நகர் சென்னை நகர் கிட்ட ஒரு சிறு பகுதி ஒரே தெருதான் இருக்கும், அதுக்கு பேர் தமிழன் நகர்னு சொல்லுவாங்க. சரி, கூடி விரைவில் அண்ணா நகர் முழுவதும் இருக்கிற கட்டடங்கள்லையும் கடைகள்லையும் நிறுவனங்களையும் தமிழை எழுதி உங்கள் அந்த பெயர் பலகையை மாற்றி
அண்ணா நகரை தமிழன் நகராக மாற்றுற வரைக்கும் நாங்கள் ஓய போகிறதில்ல. சரியா? நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.